வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனோட கந்தசஷ்டி பெருவிழாவோட நிறைவு நாளான 7ஆம் நாள் முருகன் வள்ளி தேவையான திருக்கல்யாணம் இன்னைக்கு நம்ம வீட்டில் முருகருக்கு அபிஷேகம் மற்றும் முதற்கடவுள் விநாயகர் அபிஷேகம் பண்ண போகிறோம். முதல் அபிஷேகமாக நல்லெண்ணெய் தடவிக்கிறேன். நல்லெண்ணெய் நம்ம உடல் சுகம் பெற நல்லெண்ணெய் அபிஷேகம். அப்புறம் ரெண்டாவதா மஞ்சள் அபிஷேகம். மஞ்சள் அபிஷேகம் பண்ணால் மங்களம் கிட்டும் மற்றும் கடன் நிவர்த்தி ஆகும் சொல்லுவாங்க. மூன்றாவதா சந்தன அபிஷேகம். சந்தன அபிஷேகம் பண்ணால் லட்சுமி கடாட்சம் மற்றும் செல்வம் சேரும். நான்காவதா நெய் அபிஷேகம். நெய் அபிஷேகம் மோட்சம் அளிக்கும் சொல்லுவாங்க. ஐந்தாவதா மலர் அபிஷேகம். மலரால் அபிஷேகம் பண்ணால் ஆனந்தம் கிட்டும், சந்தோஷமாக இருப்பாங்க. ஆறாவதா விபூதியால் அபிஷேகம். நல்ல மக்கள் பேரு கிடைக்கும். ஏழாவதா தேன் அபிஷேகம். குரல் வளம் மற்றும் இன்பம் தரும். எட்டாவதா தயிர் அபிஷேகம். தயிர் குழந்தை பாக்கியம் கிடைக்க தயிர் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒன்பதாவதா பால் அபிஷேகம். பால் ஆயுள் வளர்ச்சி பெற பால் அபிஷேகம் பண்ணணும் மற்றும் பாவங்களும் போக்கும் சொல்லுவாங்க. பத்தாவதா பஞ்சாமிர்த அபிஷேகம். பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணால் செல்வம் பெருகும், உடல் வலிமை பெற பஞ்சாமிர்த அபிஷேகம். 11ஆவதா பன்னீரால் சொர்ண அபிஷேகம். இல்லத்தில் வற்றாத செல்வம் பெற மற்றும் பூர்ணத்துவமான ஆயுள் பெற சொர்ண அபிஷேகம். நல்ல மனசோட கடவுளை முழுசாக நம்பி நம்ம அபிஷேகம் பண்ணுறப்ப நம்ம நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். சுத்த நீரால் அபிஷேகம் செய்ய விருப்பங்கள் நிறைவேறும், மன அமைதி கிடைக்கும். இப்போ அபிஷேகம் முடிஞ்சது. சாமிக்கு அலங்காரம் செஞ்சுக்கலாம். முதல்ல சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம். பிள்ளையாருக்கு வேஷ்டி கட்டிக்கலாம். முருகரோட திருக்கல்யாணம் இன்னைக்கு வெற்றிலை தெய்வம் போட்டால் நம்ம வேண்டினதெல்லாம் நிறைவேறும். முருகர் கண்டிப்பாக கொடுப்பாரு. அவர் அசுரனை வதம் செஞ்சு வெற்றி அடைந்து இன்னைக்கு வள்ளி தேவனையோட திருமணம் செய்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஸோ அதனால் நாம் கந்தசஷ்டி விரதம் இருந்து வேண்டி கேட்குறதெல்லாம் வேண்டும் வரம் எல்லாம் கொடுப்பாரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா.